விளக்கு ஏற்றுவதற்காகவே ஒரு மாதம் இருக்கு அப்படின்னா, அந்த மாதம் தான் கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்த விளக்கிடும் மாதம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இந்த நாள்ல காலையிலயும், மாலையிலயும் வீட்டு வாசல்ல, நிலவாசல் பக்கத்துல 2 தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவுமே சிறப்புங்க. நாளைக்கு கார்த்திகை 1, அதுவும் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷமும் சேர்ந்து கார்த்திகை 1 ஆரம்பிக்குது. இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. காலையில பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து குளிச்சுட்டு, வாசல் தெளிச்சு, கோலம் போட்டுட்டு, வீட்டில் சுவாமி அறைய ஆல்ரெடி இன்றைக்கே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருப்பீங்க. காலையில் எழுந்து பூக்களால் அலங்காரம் பண்ணி சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டு வாசலில் 2 அகல் விளக்கு வச்சு அதில் பூக்கள் வச்சு விளக்கேற்றிட்டு அப்புறம் உள்ளே வந்து அதுக்கப்புறம் சுவாமி ரூமில் இருக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அதுவும் இந்த மாதம் முழுவதும், கார்த்திகை முழுவதும் அதிகாலையிலையும் மாலை 6 மணிக்கும் மேலேயும் வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பு. அப்படி விளக்கு ஏற்றதால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் எப்பவுமே லக்ஷ்மி கடாட்சமும்